இந்த வீடியோவில் ஒரு லேப்டாப்புக்கு எந்த ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவ் எதுவுமே இல்லாமல் வெறும் லேப்டாப்பை மட்டும் வச்சு உங்கள் லேப்டாப் பாஸ்வேர்ட் மறந்துட்டா எப்படி அன்லாக் பண்ணுறது நான் ஈஸியாக சொல்லி தரப்போகிறேன். அதுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பை ஆன் பண்ணிங்க. இந்த லேப்டாப்பில் பாஸ்வேர்ட் போட்டு மறந்துட்டாங்க கஸ்டமர். இப்போ வந்து நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். எந்த பாஸ்வேர்ட் போட்டாலும் ஓப்பன் ஆகலை. கஸ்டமர் புதுசாக லேப்டாப் வாங்கி பாஸ்வேர்ட் போட்டு ரொம்ப நாள் அப்படியே வச்சுட்டாங்க. அப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாஸ்வேர்டு என்னென்னே தெரியல, மறந்துட்டாங்க. இப்போ வந்து இந்த லேப்டாப்புக்கு வந்து பாஸ்வேர்டு எடுக்க போகிறோம். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரைவ் இல்லாமல், பென்ட்ரைவ் இல்லாமல். இப்போ நான் சொல்கிற மாதிரி ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணினே இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே ரீஸ்டார்ட் கொடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணவே போதும். உங்களுக்கு வந்து ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா அதில் ட்ரபிள் ஷூட் பண்ணணும். சரி, நான் எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த பவர் ஐக்கன் இருக்குங்களே, இது கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஷிஃப்ட்டை கையில் பிடிச்சிங்க. கையில் அழுத்திக்கிட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்த உடனே ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இருங்க, நான் கொடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் அழுத்திக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஷிஃப்ட் அழுத்துங்க. நான் அழுத்துற மாதிரியே ஷிஃப்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டேப் வரும். சரி, அப்படியே டவுன் பண்ணே வந்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட்னு இருக்கும். டவுன் ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். ட்ரபிள் ஷூட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். அதை வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா ரீசெட் பண்ணால் அவங்க எல்லா டேட்டாவுமே போய்டும். நான் டேட்டாவோட எடுக்கிறதுக்கு கமாண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது மூலிமா ஓப்பன் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மெத்தட் வந்து இந்த லேப்டாப் ஒர்க் ஆகலை. இருந்தாலும் உங்கள் லேப்டாப்பில் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கமெண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு டேட்டாவோட ரெக்கவர் பண்ணலாம். அந்த மெத்தட் உங்களுக்கு ஓகே ஆகுதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். அப்படி ஓகே ஆச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட் வச்சு நான் எப்படி டேட்டாவோட ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது இந்த லேப்டாப் வந்து அந்த மெத்தட் வந்து ஓகே ஆகலை. இப்போ நான் அந்த கமெண்ட் கொடுத்த உடனே இது போல் திருப்பியும் பாஸ்வேர்ட் தான் கேட்குது எனக்கு. அதனால் அந்த மெத்தட் இதுக்கு செட் ஆகலை. இதுக்கு வந்து செகண்ட் மெத்தட், அதான் நம்ம இப்போ ஈஸியாக சொல்லித்தரேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தட் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, பாஸ்வேர்டு இதுக்கு மேலே இறக்க முடியாது. கஸ்டமருக்கு டேட்டா தேவையில்லை, எனக்கு லேப்டாப் ஓப்பன் ஆனால் போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம ஈஸியான மெத்தடாக சொன்னால ரீசெட் பண்ணுறது, இப்போ ரீசெட் தான் பண்ண போகிறோம். சரி, ஓகே, செட்அவுன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செட்அவுன் பண்ணியாச்சு. அதேமாரி உங்கள் சார்ஜர் கனெக்டில் இருக்குமே பார்த்துங்க. ஏன்னா பாதிலே ஆஃப் ஆகக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப நேரம் ப்ராசஸ்ஸு. அதனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் சார்ஜர் இருக்குமே பார்த்துங்க. இல்லைனா பேட்டரி ஃபுல்லாக இருந்தாலும் ஓகே தான். சரி, இப்போ திருப்பியும் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு பிடிச்சிட்டு ட்ரபிள் ஷூட் பேஜுக்கு போயிடுங்க. ட்ரபிள் ஷூட்டை கிளிக் பண்ணுங்கள். அதேமாதிரி டவுன் ஏரோ கொடுத்து இங்கே ரீசைட் திஸ் பிசின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா ஃபுல்லாக டெலிட்டே கொடுங்க. மோஸ்ட்லி டெலிட்டே கொடுங்க உங்களுக்கு ஃபைல்ஸ் வேணும்னா. அப்புறமா இது போல் லோடிங் ஆகிட்ருக்கும். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், கிட்டத்தட்ட வந்து 10 மினிட்ஸ் மேலே ஆகும். அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள். எதுவுமே அவசரமாக பண்ணாதீங்க. அப்புறமா எதனா கரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா ரீசெட் திஸ் பிசின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக லோடிங் ஆகிட்ருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட லேப்டாப்பில் சம்மந்தப்பட்ட எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் அது கமெண்ட்டில் கேளுங்க. அதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணி போடுறோம். இப்போது இது போல் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதில் வந்து ஆல் ட்ரைவ்ஸ்னு கொடுங்க. அதேமாதிரி ஜஸ்ட் ரிமூவ் மை ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஏன்னா எனக்கு டேட்டா எதுவுமே தேவையில்லை, எனக்கு பாஸ்வேர்ட் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், ரொம்ப நேரம் லோடிங் ஆகிட்ருக்கும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரி புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதனா மாற்றி பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி இந்த லேப்டாப்பில் இதுமாதிரி லோகோ சேஞ்ச் பண்ணியிருப்போம். இந்த லோகோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுமாதிரி ரீசெட் திஸ் பிசின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜில் ஓடிட்டுருக்கோம். இது கொஞ்சம் ரொம்ப நேரம் ப்ராசஸ் தான். கிட்டத்தட்ட இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுக்கும். மினிமம் 5 மினிட்ஸ் ஆகுது எடுக்கும். அது வந்து சில லேப்டாப்பை பொறுத்தது. இந்த ப்ராசஸ் தரும்போது எப்போ எதுக்காகவும் ஷெட்யூன் பண்ணிடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் எதனா ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது ஓஎஸ்க்கு. அதனால் ஷெட்யூன் பண்ணாமல் கடைசி வரையும் ரன் பண்ணுங்கள். இப்போ வந்து 99% ரீசெட் பிசின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இது லோடிங் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போனோம். லைட்டாக வந்து பிளாக் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகும், அதான் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். அது வேறு வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஆஃப் பண்ணிடாதீங்க காரணத்தை கொண்டும். அதுவே விண்டோஸ் 10க்கும் நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டுருக்கீங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகுது.
இந்த மெத்தட் மோஸ்ட்லி வந்து எல்லா லேப்டாப்பும் ஒர்க் ஆகும் விண்டோஸ் 10க்கு. அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். சில டைமில் விண்டோஸ் 11க்கும் ஒர்க் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள். லேப்டாப் ஸ்லோவாக இருக்கிறதால கொஞ்ச நேரம் பிளாக் ஸ்க்ரீனில் லோடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுவும் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும். அது லோடிங் ஆன அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூட் மெனு மாரி ஒன்று ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் வந்து கொஞ்ச நேரம் அந்த ஸ்க்ரீன் வந்து ஓடிட்டே இருக்கும், இன்ஸ்டால் அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு. அதுக்கு கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுவும் ரொம்ப பெரிய ப்ராசஸ். நான் வீடியோவில் வந்து நான் ஸ்பீடாக பண்ணியிருப்பேன், அது பண்ணியே இவ்வளோ நேரம் ஆகிருக்கு. நீங்கள் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கண்டிப்பாக ஆகும். அதனால் பொறுமையாக டைம் இருக்கும்போது இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ணுறது வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் ஆகாது. ஆனால் ரீசெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதே போல் உங்கள் லேப்டாப்புக்கு பாஸ்வேர்டு எடுக்க முடியல, என் பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு, ஆனால் எனக்கு டேட்டாவோட வேணும்னு சொன்னீங்கன்னா அது நாங்கள் ரெக்கவர் பண்ணி தருவோம். நம்ம பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லை என் லேப்டாப் ரொம்ப டேமேஜ் கண்டிஷனில் இருக்குது, அதை வந்து புதுசு போல் மாற்றணும், எனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நம்ம பேஜில் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். நாங்களே வந்து உங்கள் இடத்துக்கே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அது எந்த ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் சிஸ்டம் இருந்தாலும் சரி, அது எந்த கண்டிஷனில் இருந்தாலும் அதை ரெடி பண்ணி நாங்கள் உங்களுக்கு புதுசு போல் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். மறக்காமல் நம்ம பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். சரி, இப்போ எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் லாங்குவேஜ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி கீபோர்ட் லேயர்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிங்களா இல்லையான்னு கேட்குது. இப்போ வேணாம், இப்போ இன்டர்நெட் கனெக்ட் பண்ண தேவையில்லை. நான் செட்டப்லாம் பண்ண போகிறதில்ல, அப்புறமா செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த அக்ரிமெண்ட்லாம் படிச்சுட்டு அப்புறமா அப்செட் கொடுத்துருங்க. அப்புறமா உங்கள் யூசர் நேமை வந்து இங்கே போடுங்க. என்ன யூசர் நேம் போட போகிறீங்களோ இங்கே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா நீங்கள் உள்ளே போய் செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. பாஸ்வேர்டும் அதேமாதிரி தான், இங்கே போடுறதுனா நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு ஈஸியான ப்ராசஸாக இங்கே போடுறது பெட்ரு. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையானதுக்கெல்லாம் நீங்கள் அப்செட் கொடுத்துங்க. தேவையான ஃபியூச்சர்ஸ் அப்டேட்லாம் சரி, வாய்ஸ் ஸ்பீச் ஓகே, இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் கொடுத்துங்க. எது தேவையோ எல்லாத்துக்கும் அப்செட் கொடுத்துங்க. லொக்கேஷன் ஜஸ்ட் எஸ் ஆர் நோ வந்தால் கேட்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே. நீங்கள் தேவையானது மட்டும் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நான் வந்து ஃபுல் செட்டிங்ஸ் அப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அதனால் ஃபுல்லுன்னு கொடுத்து அப்செட் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து போய்கிட்டே இருங்க. அதேமாதிரி இந்த மெத்தடில் உங்களுக்கு லேப்டாப் அன்லாக் ஆகிடுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். விண்டோஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஓயை சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இப்போ ஓப்பன் ஆகும். இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் லேப்டாப் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி உங்கள் லேப்டாப் வந்து புது விண்டோ போல் நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் விண்டோஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காசு கொடுத்து நீங்கள் இருக்கிற விண்டோவே நீங்கள் புதுசு போல் ரீசெட் பண்ணிக்கலாம். இதனால் வந்து உங்கள் லேப்டாப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் கூட இது மூலிமா ஃபாஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணாமையே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் லேப்டாப்பை புது ஓஎஸாக மாற்றிக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக தான் வெயிட் பண்ணி பண்ணணும். இப்போ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்ச அப்புறமா நீங்கள் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணும்போது நெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெட் கனெக்ட் பண்ணி உங்கள் லேப்டாப்போட வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் மாடல் நம்பரை போட்டு அதுக்கு தேவையான ட்ரைவ்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் லேப்டாப் வந்து நார்மலாக எல்லாரும் மாதிரி ஒர்க் ஆகும். இல்லைனா பிரைட்னஸ் கீ, வால்யூம் கீ அதெல்லாம் ஒர்க் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போனோடனே உங்கள் லேப்டாப்போட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் லேப்டாப்போட சீரியல் நம்பரை போட்டிங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா ட்ரைவுமே இருக்கும். உங்கள் லேப்டாப்பில் செட் ஆகிற மாதிரி எல்லா ட்ரைவும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் லேப்டாப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் அதுக்கு தேவையான எல்லா கீயோடும் ஒர்க் ஆகும். இல்லைனா பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அப்புறம் மவுஸ் ஒர்க் ஆகாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ட்ரைவ்ஸ் அப்லோட் பண்ணுறங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்டேட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு டேபாக வந்து இதுமாதிரி பிளாக் ஸ்க்ரீன் தான் வரும். இது வந்து வெல்கம் டேப் தான். சரி, இது ஓப்பன் ஆனோடனே ஆல்மோஸ்ட் தேர்னு வந்தோடனே ஸ்க்ரீன் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி ட்ரைவ்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்க. அவ்வளோதான், ஈஸியான ஸ்டெப்பில் உங்கள் லேப்டாப்போட பாஸ்வேர்டு அன்லாக் பண்ணியாச்சு.
இதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் கடைக்கு போய் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. ஈஸியான மெத்தடில் நீங்கள் இப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். டேட்டா வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து வேறு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வேணும்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து லேப்டாப் ஓப்பன் ஆகிடுச்சுல, இப்போ வந்து நம்ம திஸ் பிசியே வந்து ஷார்ட்கட் இல்லாமல் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்கிறேன். நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய்ட்டு பர்சனலைசேஷன் போய்ட்டு அதில் டிஸ்பிளே ஐக்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். சைட்லேயே இருக்கும், ரைட் சைடில் டிஸ்பிளே ஐக்கன்னு சொல்லிவிட்டு அது கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இல்லை வந்து திஸ் பிசி ரீசைக்கிள் பின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து திஸ் பிசியும் ரீசைக்கிள் பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் இல்லாமல் வந்துட்டுருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்களா திஸ் பிசியும் ரீசைக்கிள் பின்னும் ஷார்ட்கட் இல்லாமல் வந்துச்சு. இப்போ வந்து இதை ஆல்ரெடி நான் 2 ட்ரைவ் ஓப்பன் பண்ணதால் இதுக்கு வந்து 2 ட்ரைவ் காட்டும். ஆனால் நீங்கள் புதுசாக ஓஎஸ் பண்ணும்போது சில பேருக்கு வந்து ட்ரைவ் காட்டாது, சி ட்ரைவ் மட்டும் தான் காட்டும். அந்த டிஸ்க் எப்படி பிரிக்கிறது தெரியலனா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ 2 ட்ரைவில் இருக்குது. இது வந்து ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க்கு, இல்லை 2 ட்ரைவாக பிரிச்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லேப்டாப்பில் இது போல் என்ன பழைய லேப்டாப் பாஸ்வேர்ட் வந்துட்டுனா மறக்காமல் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் ஆச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ மேக் பண்ணி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம். சரி, எல்லாருக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.